கடல் நீரில் உப்பை நீக்கி சுத்திகரிப்பதற்கான உள்நாட்டு தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக உருவாக்கியிருக்கிறது DRDO. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். முழு விவரங்கள். நீரில் உள்ள உப்புத்தன்மையை நீக்கி அதை பயன்பாட்டுக்குரிய நீராக மாற்றுவதற்கான உள்நாட்டு தொழில்நுட்பத்தை கண்டறிவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்த நிலையில்தான் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழே இயங்கக்கூடிய அந்த DRDO என்கின்ற அமைப்பு ராணுவத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பல தொழில்நுட்பங்களையும் கண்டறிந்து வருகின்றார்கள். அவர்கள் தற்பொழுது இந்த ஆபத்து நேரங்களில் பாதுகாப்பு படையினருக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலாக புதிய ஒரு தொழில்நுட்பத்தை, கடல்சார் தொழில்நுட்பத்தை கண்டறிந்திருக்கின்றார்கள். அதன்படி இந்திய கடலோர காவல்படை, ரோந்து கப்பல்கள் உள்ளிட்டவற்றில் தொடர்ந்து கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அதுபோன்ற கடலோர காவல் படையினருக்கு பயன்படக்கூடிய விதமாக கடல் நீரில் இருக்கக்கூடிய உப்பை நீக்கி சுத்திகரிப்பதற்கான உள்நாட்டு தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக நம்முடைய பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனமான DRDO உருவாக்கி இருக்கின்றது. நானோ துளை பல அடுக்கு பாலிமெரிக் மெப்ரோன் என்று பெயரிடப்படக்கூடிய அந்த சுத்திகரிப்பு தொழில்நுட்பத்தை DRDO உருவாக்கி இருக்கின்றது. இந்த தொழில்நுட்பம் கடலோர காவல் படையினருக்கு பயன்படுத்தப்பட்டு ரோந்து கப்பல்கள், போர்க்காலங்களில் போர்க்கப்பல்கள் உள்ளிட்டவற்றில் இருக்கக்கூடிய கடல்சார் வீரர்களுக்கு உதவக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக இருக்கும் என்ற தகவலை DRDO வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த ஆபத்து நேரங்களில் பாதுகாப்பு படையினருக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலாக இந்த புதிய தொழில்நுட்பம் கடல் நீரில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மையை நீக்கி பயன்பாட்டு நீராக மாற்றுவதற்கான தொழில்நுட்பம் வெற்றிகரமாக கண்டறியப்பட்டுள்ளதாக DRDO தெரிவித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.